ஸோ ஆண்கள் தொழிலை விரிவுபடுத்துவதும் கூட்டு தொழிலாக சேர்ந்து தொழிலை செயல்படுத்துவதற்கும் அதன் மூலியமாக வறட்சி பெறுவதற்காக இருந்தாலும் கூட்டு தொழில் உகந்ததா என்று உங்கள் சுய ஜாதகத்தை பரிசோதனை செய்து கொண்டு அதற்கப்புறம் சுயம்பாகவோ அதாவது கூட்டி தொழிலோ எது என்பது தனது சுய ஜாதகத்தில் பரிசீலனை செய்து கொண்டு செய்யும் பொழுது இனி வருங்காலங்களெல்லாம் வெற்றியை கொடுக்கும் இந்த ஆடி மாதம் தனுசு ராசி நேயர்களுக்கு. பெண்களுக்கு இந்த தனுசு ராசி பெண்களுக்கு லட்சுமி கடாட்சகம் உண்டு. இது முடிக்க உடலில் இருந்தக்கூடிய அவஸ்தைகள் நீங்கும். ஆன்மீக சுற்றுலா செல்லக்கூடிய அமைப்பு உண்டு. தெய்வ அனுகிரகங்கள் உண்டு. குலதெய்வ வழிபாடுனால் மகிழ்ச்சி பெறக்கூடிய அமைப்பு உண்டு. தன் பேரம்பேத்திகள் பிள்ளைகள் வழியால் மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. தேவையில்லாத விரயஸ்தானம் மாறும். இந்த ஆடி மாத கடைசியில் இடப்பெயர்ச்சி உண்டு. பெரும்பாலான தனுசு ராசிக்காரர்கள் இந்த ஆடி மாதம் முடிவதற்குள் இடப்பெயர்ச்சி உண்டு. அது தன்னுடைய இடத்தை மாற்றிக்கொள்வதோ கீழே இருப்பவர்கள் மாடிக்கோ அல்லது மாடியில் இருப்பவர்கள் பக்கத்து வீட்டுக்கோ அல்லது தெரிந்த ஊருக்கோ இப்படி இடப்பெயர்ச்சி நடைமுறையில் இருப்பது அதை ஏற்றுக்கொள்வது எல்லா வகையிலையும் உங்களுக்கு மகிழ்ச்சியவே கொடுக்கும் என்பதை நினைவில் கொள்ளக்கூடிய காலகட்டம் அது. நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாழ்வாரின் இனிய வணக்கம். ஆடி மாத பலன்கள். தமிழ் மாதத்தில் ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்தை பற்றி சொல்லும் பொழுது அம்மனுக்கு உகந்த மாதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இந்த ஆடி மாதத்தில் இந்த 2024 கடக ராசியில் 3 கிரகத்தினுடைய சேர்க்கை உள்ளக்கூடிய காலகட்டம். மீதிபடி தன்னுடைய கிரகச்சாரத்திலையும் தன்னுடைய வருட பலத்திலையும் தற்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய சனி வக்கர பெயர்ச்சியும் குரு பெயர்ச்சி காலத்தையும் கணக்கில் எடுத்து பிரசன்ன அடிப்படையில் 12 ராசிகளுக்கும் மிக துல்லியமாக ஆடி மாத பலன்களை காண்போம் வாருங்கள். ஆடி மாத பலன்களில் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆடி 3க்கு மேல் அப்பாடா நம்மளை விட்ட பிரச்சனையெல்லாம் ஓஞ்சிச்சுரா அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. குறிப்பாக பெண்களுக்கு பொருளாதார வரவு, தன் மகனுக்கு திருமணத்தை பொண்ணி பார்க்கக்கூடிய அமைப்பு, வீட்டில் சுப விரயஸ்தானம் ஏற்படக்கூடியது. ஆண்களுக்கு தன்னுடைய கணவருக்கு வேலை வாய்ப்பு, பொருளாதாரம் இல்லாமல் இருந்தவர்களுக்கெல்லாம் ஒரு வேலை வாய்ப்பு, அதாவது நீங்கள் ரெக்கமெண்டேஷன் பண்ணி வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகளை நடத்தி கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் திகழ்கிறது. இது முடிக்க குழந்தைகள் உங்கள் பெற்ற பேச்சை கேட்காமல் தெரிந்தவர்களாம் இனிமேல் உங்கள் பேச்சுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு. நெடுநாட்களாக முடி கொட்டுவது, இடுப்பு சார்ந்த வலிகள், வயிறு சம்பந்தப்பட்ட பாதையில் அவஸ்தப்பட்டவங்களுக்கெல்லாம் ஆடி மாதம் 3ஆம் தேதிக்கு மேலே விமோசனம் கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதம் திகழ்கிறது. இந்த ஆடி மாதம் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு இது முடிக்க காலதாமத திருமணமானவங்களுக்கு தான் திருமணம் கை கொடுக்கிற அமைப்பு. கன்னியர்களுக்கெல்லாம் திருமணம் ஏற்கனவே பதில் சொல்லாமல் இருந்தவங்களாம் நீங்கள் தான் வேணும்னு சொல்லி கேட்டு வரக்கூடிய அமைப்பு போன்ற எண்ணற்ற செயல்கள் நடைமுறைக்கு வரக்கூடிய அற்புதமான நிகழ்வு நடத்தக்கூடிய மாதமாக இந்த மாதத்தில் வருது. ஸோ ஆண்கள் தொழிலை விரிவுபடுத்துவதும் கூட்டு தொழிலாக சேர்ந்து தொழிலை செயல்படுத்துவதற்கும் அதன் மூலியமாக வறட்சி பெறுவதற்காக இருந்தாலும் கூட்டு தொழில் உகந்ததா என்று உங்கள் சுய ஜாதகத்தை பரிசோதனை செய்து கொண்டு அதற்கப்புறம் சுயம்பாகவோ அதாவது கூட்டி தொழிலோ எது என்பது தனது சுய ஜாதகத்தில் பரிசீலனை செய்து கொண்டு செய்யும் பொழுது இனி வருங்காலங்களெல்லாம் வெற்றியை கொடுக்கும் இந்த ஆடி மாதம் தனுசு ராசி நேயர்களுக்கு. பெண்களுக்கு இந்த தனுசு ராசி பெண்களுக்கு லட்சுமி கடாட்சகம் உண்டு. இது முடிக்க உடலில் இருந்தக்கூடிய அவஸ்தைகள் நீங்கும். ஆன்மீக சுற்றுலா செல்லக்கூடிய அமைப்பு உண்டு. தெய்வ அனுகிரகங்கள் உண்டு. குலதெய்வ வழிபாடுனால் மகிழ்ச்சி பெறக்கூடிய அமைப்பு உண்டு. தன் பேரம்பேத்திகள் பிள்ளைகள் வழியால் மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. தேவையில்லாத விரயஸ்தானம் மாறும். இந்த ஆடி மாத கடைசியில் இடப்பெயர்ச்சி உண்டு. பெரும்பாலான தனுசு ராசிக்காரர்கள் இந்த ஆடி மாதம் முடிவதற்குள் இடப்பெயர்ச்சி உண்டு. அது தன்னுடைய இடத்தை மாற்றிக்கொள்வதோ கீழே இருப்பவர்கள் மாடிக்கோ அல்லது மாடியில் இருப்பவர்கள் பக்கத்து வீட்டுக்கோ அல்லது தெரிந்த ஊருக்கோ இப்படி இடப்பெயர்ச்சி நடைமுறையில் இருப்பது அதை ஏற்றுக்கொள்வது எல்லா வகையிலையும் உங்களுக்கு மகிழ்ச்சியவே கொடுக்கும் என்பதை நினைவில் கொள்ளக்கூடிய காலகட்டம் அது. ஒரு சில உறவு முறையில் இருந்தக்கூடிய பகை மாறி உங்களை மதிக்காதவர்கள் உங்களை நாடி வந்து உதவி கேட்கக்கூடிய அமைப்பும் இந்த ஆடி மாதத்தில் நடைமுறையில் இருக்குது. இப்படிப்பட்ட இந்த சீரும் சிறப்பு மிக்கக்கூடிய ஆடி மாதம் தனுசு ராசி நேயர்களுக்கு எல்லா வகையிலையும் வளர்ச்சி கொடுக்கக்கூடியது. மாணவ முனைகளுக்கு ஆடி 17ஆம் தேதி மேல் படிப்பில் மிகுந்த நாட்டமும் மகிழ்ச்சியும் அதன் மூலியமாக அபிவிருத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பும் இந்த நேரத்தில் உண்டு. அரசாங்கத்துறையில் வேலை பார்ப்பவர்களுக்கு இது முடிக்க காரியத்தடங்கள் உங்களை முன்னே விட்டு பின்னே பேசுபவர்களுடைய செயல்திறனை மாற்றி உங்களையும் ஒரு முக்கிய பொறுப்பஸ்தர்களாக மதித்து உங்களையும் எல்லா விஷயத்திலும் செயல்படுத்தக்கூடிய ஒரு கலந்து ஆலோசித்து செய்யக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதம் திகழ்கிறது. ஆடி மாதத்தில் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு ஆடி 7ஆம் தேதிக்கு மேல்
பேரும் புகழும் கிடைக்கும். இருந்தாலும் சற்று காலதாமதமாகவே பொருளாதார வளர்ச்சி உண்டு என்பதால் பொருளாதாரத்துக்காக பொறுத்திருப்பது புத்திசாலித்தனம், பகைத்து கொள்வது பல வகையில் முன்னேற்றத்தை தடுக்கும் என்பதை உணர்ந்து செயல்படுங்கள். இந்த கலைத்துறையில் இருக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்கள் இந்த ஆடி மாதம். ஸோ ஆடி மாதத்தில் உங்களுடைய பேங்க் பேலன்ஸு கூடும், உற்றார் உறவினர் வருகை உண்டு, ஆன்மீக சுற்றுலாத்தலங்கள் செல்லக்கூடிய அமைப்பு உண்டு. உங்களுக்கு பொருளாதார அபிவிருத்தி கண்டு நீங்கள் நினைத்த காரியம்லாம் செயல்படுத்தக்கூடிய காலம். 9 மாத காலமாக சிறப்பாக போய்கிட்டு இருந்தது, சமீப காலமாக முடங்கி இருந்தது, தயக்கத்தை ஏற்படுத்தியது. 7ஆம் தேதிக்கு மேல் எல்லா வகையிலும் வெற்றி கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதம் திகழ்கிறது. ஸோ ஆடி மாதம் நான் என்ன சார் செய்யணும் அப்படின்னா, ஆடி மாதம் எல்லா அம்மனுடைய வழிபாடுகள் பண்ணாலும் காரைக்காலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பரகரத்தூர்னு சொல்லக்கூடிய அந்த அம்பரகரத்தூர் அம்மனை வணங்கி கொண்டு வருவது, செல்ல முடியாதவர்கள் ஆன்லைனில் அந்த ஆலயத்துக்கு பூஜை முறைக்கு தங்களால் இயன்ற பொருள் உதவி செய்வது, அந்த அம்மனுடைய அருள் கிட்டும். தொழில் துறையில் மென்மேலும் வளர்ந்து இது முடிக்க வராத பணம் வரும், தாங்கள் போட்ட திட்டங்கள்லாம் பலிக்கும். தங்களால் உதவி பெற்றவர்களே தங்களை அவமதித்து சென்று போனவர்கள் திருப்பி உங்களை சரணடையக்கூடிய காலகட்டமும் இந்த மாதத்தில் உண்டு. அதுபோக கை காலுடைய நோவு, பெத்த பிள்ளைகளுடைய பேச்சை கேட்காமல் தாயாருடைய பாதிப்பு, தன்னுடைய மகள் வழி பேத்தியினால் ஏற்பட்டக்கூடிய அசிங்கம், அவமானம் இதெல்லாம் நீங்கினாலும் கூட இந்த தனுசு ராசியில் பிறந்த பெண்கள் எல்லாம் மகாலட்சுமி கடாட்சம் பெற்றவர்கள், மகாலட்சுமியே என்று நான் பலமுறை வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறேன். அப்படிப்பட்ட பெண்களுக்கு சோதனைகள் நீங்கி ஏற்றமும் வளமும் எல்லோரும் அவர்களுடைய பேச்சை கேட்டு நல்ல ஒரு வெற்றி அமைப்பை கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த ஆடி மாதம் திகழ்வதற்கு காரைக்காலுக்கு அருகில் இருக்கக்கூடிய அம்பரகரத்தூர் மாரியம்மனை வணங்கி வருவது ஆண்களுக்கு தொழில் வளர்ச்சியை கொடுக்கும், பகை உணர்ச்சியை மாற்றும். தன்னுடைய சுய ஜாதகத்தை பரிசீலனை செய்து கொள்வதற்கு கீழே இருக்கக்கூடிய என்னுடைய அலைபேசி நம்பரை தொடர்பு கொண்டு முறையான கட்டணம் செலுத்தி ஜாதகத்தில் சுய தொழில் உகந்ததா, பார்ட்னர்ஷிப் உகந்ததா என்பதை அறிந்து செயல்படுவது இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு பல வகையில் ஏற்றத்தை கொடுக்கும். பெண்களுக்கு திடீர் யோகம் உண்டு, அபிவிருத்தி யோகம் உண்டு. இதற்கு எல்லாத்துக்கும் மேலே அம்பரகரத்தூர் உங்களை கை கொடுப்பால், கைவிட மாட்டால். ஆடி மாதம் எல்லா அம்மனுடைய வழிபாடும் காட்டிலையும் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய அம்பரகரத்தூர் மாரியம்மனுடைய வழிபாடு எல்லா விதத்திலையும் சீரும் சிறப்பும், தொழில் மேன்மையும், பொருளாதார வளர்ச்சியும், லட்சுமி கடாட்சியத்தையும், லட்சுமியை தங்கள் இல்லத்திலே தங்க வைக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பால் அம்பரகரத்தூர் மாரியம்மன் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர் டி. ஆனந்தாழ்வார். வணக்கம்.